காருண்யத்திலிருந்து அருந்தவம் செய்யும் ஐயனை காலகண்டனாகிய ஈசனை போன்று கௌசிக பெருமானே, அடியன் இருக்கக்கூடிய ஆசிரமம் தேடி வருவதற்கு உங்களுக்கு என்ன குறை நேர்ந்தது சுவாமி? அதை என்னிடத்திலே சொல்லுங்கள், நான் தீர்த்து வைக்கின்றேன். இந்த நாட்டிலே நல்லது நடக்க வேண்டும் என்று நான் ஒரு யாகம் செய்கிறேன். அப்போது இந்த விஸ்வாமித்திர முனிவர் என்ன சொல்லுகிறாங்கம்மா? தசரதா சுவாமி, தாடகையான் மலைதனிலே தக்க வேள்வி வளர்த்தேன் ஐயா, வளர்த்தேன் ஐயா, மலைதனிலே மலைதனிலே வேள்வி வளர்த்தேன் ஐயா, வளர்த்தேன் ஐயா. தாண்டகையான் சந்தாளி தவ வேள்வி தனையளித்தாள், தவ வேள்வி அழைத்து போச்சே அரியசனத்திலே அமர வைத்து அடி தசரதன் கேட்கின்றார். சுவாமி, என்னப்பா? அரணை தேடி அருந்தவம் புரியக்கூடிய கௌசிக மகரிஷி என்னை தேடி வந்த காரணம் என்ன? ஐயா, உன்னை தேடி வருவதற்கே காரணம் இருக்கின்றது. சொல்லுங்கள் சுவாமி. தாடகையார் மலையிலே சென்று அடியன் ஒரு வேள்வி வளர்த்தேன். சரி, அந்த வேள்வி வந்து இந்த தாடகையானவள் அழித்து அசுத்தம் செய்து விட்டாள். அப்படியா? ஆகையினால் அவளை எப்படியாவது வதம் செய்ய வேண்டும். இதற்குத்தான சுவாமி தேடிதான் உன்னுடைய நாட்டை நோக்கி. சுவாமி, நீங்கள் கவலைப்பட வேண்டாம். என்ன? இப்பொழுது என்னுடைய படை பதாதைகள் திரட்டி கொண்டு அந்த தாடகையை கொண்டு உங்கள் வேள்வியை காப்பாற்றுகிறேன். அது ஒன்றும் எனக்கு தேவையில்லை. அப்படியான படைகளை கொண்டு போய் என்ன செய்ய முடியும்? ஏன் சுவாமி எப்படி செய்கிறீர்கள்? ஒன்றுமே அவளை செய்ய முடியாது. அப்படி என்றால் அந்த தாடகையை கொள்வது எப்படி? தாடகையை கொள்வதற்கு ஆமா தசரதா சுவாமி, உனக்கு இருக்கிறதே 4 செல்வங்கள். ஆமா. இதிலே உன்னுடைய மூத்த மகனாகிய அந்த கரிய செம்மலை நீ கொடுத்தால் சுவாமி, என்ன கேட்டு விட்டீர்கள்? உண்மையை கேட்கிறது தசரதா. என்னுடைய குலம் தலைப்பதற்கு இந்த ரகுவம்சத்திலே பிறந்த என்னுடைய மகன் ஸ்ரீராமனை நீங்கள் கேட்டீர்களா? உண்மைதான். எப்படி சுவாமி கேட்பதற்கு உங்களுக்கு மனசு வந்து விட்டது? தசரதா, எங்களை